நீதி அப்போது உங்கள் வாழ்க்கையில் நீதியே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நம்மளை பார்த்து ஜனங்க இவங்க உண்மையானவங்க, இவங்க கிட்ட இந்த காரியத்தை சொன்னால் அதில் கரெக்டாக இருப்பாங்க, இதை ஒப்படைச்சா கரெக்டாக இருப்பாங்க. அதாவது நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, உலகத்தில் 1000 பிரச்சனை நமக்கு இருக்கும், 1000 போராட்டம் இருக்கும், அதை தாங்கி நடத்த முடியாமல் இருக்கும். ஒரு அற்புதம் கூட நடக்காமல் இருக்கலாம். ஆனால் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, பரிசுத்தமாக இருக்கணும், பரிசுத்தத்தில் நிரம்பி இருக்கணும். நம்ம அநியாயம் செய்யக்கூடாது, என்ன நடந்தாலும் பரவாயில்ல. அதாவது தீமை அப்படின்னா பாருங்களேன், தீமைன்னா எல்லாத்தையும் அழித்து போட்டுரும், ஒன்றுமே நல்லாவே இருக்காது, அது எல்லாமே ஃபெயிலியர் ஆயிரும். அதுக்கப்புறம் நமக்கு இருக்கிற பாசங்கள் எல்லாம் நம்மளை விட்டு போயிடும். அன்பு பாசத்துக்கெல்லாம் முதலிடம் இருக்காது. நம்ம எப்படின்னா, பாவம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா அன்பை எதிர்பார்க்க முடியாது. நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம், கண்டதை பேசி கண்டதை செய்து கண்ட காரியத்தில் தலையிட்டு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். அப்போது பாவத்தில் இருக்கிறவங்க இப்படி டைமை வேஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ரட்சிக்கப்படாத நிறைய பேர் நல்ல பண வசதியோடு இருப்பாங்க, அவங்களுக்கு ஐஸ்வர்யம் நல்லா இருக்கும். இந்த உலகத்தில் அவங்க சாத்தானோட இணைஞ்சி அநீதியாக வாழ்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் வசதியாக இருப்பாங்க. ஆனால் அந்த பணத்தை தவறாக பயன்படுத்துவாங்க. ஒரு மதுக்கடை ஆரம்பிப்பாங்க, ஒரு கிளப் ஆரம்பிப்பாங்க, சூதாட்டம் பண்ணுற இடம் ஆரம்பிப்பாங்க. எதெல்லாம் நமக்கு தீமை தருமோ அதெல்லாம் அவங்க செய்வாங்க. அதுதான் பாவத்திற்கு அவர்கள் அடிமையாக இருந்த காலத்தில் அவர்கள் அறிந்திருந்த ஒரே விடுதலை, நீதியாக இருந்தால் விடுதலையாக்கலாம். நீதியாக இருந்தால் அந்த நிலைமைக்கு போனாதான் விடுதலை வரும். அப்போ அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, பொல்லாங்கன்னு அவனை கட்டி வச்சிருப்பான், அந்த மனுஷரை நல்லா கட்டி வச்சிருப்பான், வெளியே வர விடாமடி. அதுக்கப்புறம் திடீர்னு இவ்வளவு நாளும் நல்ல பண வசதியாக இருந்தவங்கள அந்த பொல்லாங்கவன் வஞ்சித்து எதையாவது வேண்டாததை செய்ய வச்சு, சிக்க வச்சு, அடிமைத்தனம் பண்ண வச்சு, ஜெயிலுக்குள்ளே போய் ஆக்சிடெண்ட்டில் கிடக்கிறது. இதெல்லாம் எப்படின்னா, இந்த பொல்லாங்கானவன் அவங்கள கட்டி வச்சிருக்கிறதுனால எல்லா வித நன்மையான காரியம்லாம் போயிடும், நன்மையான காரியம்லாம் அவங்கள விட்டு போயிடும். புரியுதா? அப்போது ரொம்ப கேடுள்ள நிலைமையில் இருப்பாங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஆசீர்வாதம் உங்களை விட்டு போகுதும்போது நீங்கள் யோசித்து பார்க்கணும், ஏன் என்னை விட்டு இந்த ஆசீர்வாதம் போச்சு, ஏன் நான் நல்லா தானே வாழ்ந்துட்டு இருந்தேன், எனக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை வந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். என்ன தப்பு பண்ணேன், எந்த இடத்துல தப்பு பண்ணேன், யாருக்கிட்ட இப்போ எப்படி பேசினேன், அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஆண்டவர்கிட்ட போய் நீங்கள் இயேசு உண்மையான கடவுள்னு சொல்லி நீங்கள் நம்பியிருந்தா, ஆண்டவர்கிட்ட போய் ஏன் எனக்கு இப்படி நடக்குது, ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டம், நான் செஞ்ச பாவத்தை நினச்சி பார்த்து அறிக்கையிடணும்.
அது எப்படின்னா ஆண்டவர் மேலே அன்பாக இருந்தால் தான் செய்ய முடியும். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு, ஆசை எல்லாம் நீர்தான் அன்னையா, தேவை எல்லாம் நீர்தான் நையா, ஆசை எல்லாம் நீர்தான் நையா, தேவை எல்லாம் நீர்தான் நையா, ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீர்தானே, ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீர்தானே, ராதன் மன்மாரா ராணா ராதனா, ரூதன் மன்மாரா ராணா ராதனா, அப்பா நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா, பேசுங்க, நீங்க தான்ப்பா. எதனால எனக்கு இந்த பிரச்சனைன்னு தெரியலப்பா, நான் உங்களை தான் நம்பி நிற்கிறேன்ப்பா, பேசுங்க சுவாமி. லிகரபாலா ஷலரதனா ரதன்மலகரா ஷதனா, அவரோடு நீங்கள் பேசணும், தமிழ்லையும் பேசணும், அந்நிய பாஷையிலையும் பேசணும், சொந்த லாங்குவேஜ்லேயும் பாட்டு படிக்கணும், டங்ஸ்லேயும் பாட்டு படிக்கணும். நீங்கள் அவரோடு கூட ஒன்றணும், அவரோடு கூட இணையணும். அப்போ தான் உங்களுக்கு லைஃப் நல்லா இருக்கும். நீங்கள் இப்போ சாப்பிடல ஏன்னா தானோன்னெலாம் வாழ்ந்துடக்கூடாது. இப்படிதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த வசனம் வாசிக்கலாம். ரோமர் 6வது அதிகாரம் 21வது வசனம். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்திலே உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது, அவைகளின் முடிவு மரணமே, அவர்களின் முடிவு மரணமே. பாருங்க, ரட்சிக்கப்படாதிருந்த ஒரு காலத்தில் அவருடைய செயல்கள் எல்லாமே எழுதப்படுகிறது. என்னென்ன செஞ்சாங்க அப்படின்னு பரலோகத்தில் எழுதப்படுது. அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் அறைகூவல் இடுகிறார். வா, நீ வாழ்கிற வாழ்க்கை சரியில்லை, தேவனண்டை வா, உன்னை பரிசுத்தப்படுத்திக்கோ, உன்னை கர்த்தர் விடுதலை ஆக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி பவுல் ஊழியம் செய்தார். ஒவ்வொருவரோடு பேசினார். நம்மளை கூட யாரோ ஒருத்தருடைய பிரயாசத்தினால்தான் நம்மளை கூப்பிட்டு ரட்சிப்புகளை நடத்தியிருக்காங்க. நமக்கும் ஒரு அறைகூவல் இருந்துச்சு. இப்போ யோசித்து பார்த்தாலும் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எவ்வளோ ஒரு மோசமான வாழ்க்கை. என் தேவன் எனக்கு அற்புதம் செய்திருக்கிறாரே, இதை விட எனக்கு வேறு என்ன வேண்டும்? தேங்க்யூ லார்ட். நீங்கள் அப்படி சொல்லணும், நீங்கள் அப்படி சொல்லணும். அதாவது இவ்வளவு நாள் செஞ்சது இப்போ உங்களுக்கு வெட்கமாக இருக்கும். நானாக இப்படி செஞ்சேன், நானாக இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டேன். அப்போ இப்போ நீங்கள் மனம் மாறின பிறகு, கர்த்தராண்ட வந்த பிறகு, கர்த்தரை ஆராதிக்கும் போது நீங்கள் என்ன செஞ்சாலும் அப்படியே அந்த தீமையெல்லாம் அப்படியே பாழாய் போய் ஒன்றுமில்லாமல் போய் அப்படியே நன்மைகள் உயர ஆரம்பிக்கும். அதாவது நீங்கள் யார்கிட்டையாவது வஞ்சிக்கப்பட்டீங்கன்னா
பாசத்தை காட்டி ஏமாத்திருந்தீங்கன்னா, அதனால் அவங்க கூட இருக்கும்போது, அந்த மனுஷர்களோடு கூட இருக்கும்போது ஆண்டவர் கூட நெருங்க முடியாமல் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிங்கன்னா, உங்களுடைய காரியங்கள் தவறாய் பயன்படுத்தப்படுகின்றன. நம்ம சற்று சிந்திப்போம். ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் கூட இருக்கிறவங்க உனக்கு தீமை செய்கிறாங்களா? தங்கள் உரிமை எடுத்துக்கிட்டு உன் லைஃப்பில் நாங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்களா? அவங்க தெய்வ அன்பு மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்களா? அவங்களுடைய செயலால் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். உங்கள் முன்னாடி எப்படி பேசுகிறாங்க, பின்னாடி எப்படி இருக்காங்க, அவங்க எந்த நோக்கத்துக்காக அவங்களோட பழகிறாங்க. ஏன்னா அப்படி இருக்கிற முடிவு, அவங்க செயல்கள் சரியாக இல்லாட்டா அவற்றின் முடிவு மரணம். அவற்றின் முடிவு மரணம். இப்போ நீங்கள் பாவத்தின் நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளாக இருக்கிறபடினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். முடிவோ நித்திய ஜீவன். அதாவது ஒவ்வொரு பாவமும் மனுஷனை மரணத்துக்கு நேராக வழி நடத்துது. வேதம் நித்திய ஜீவனுக்கு நேராய் வழி நடத்துது. மனுஷனுடைய பாவம் மரணத்துக்கு நேர்வாய் நடத்துகிறது. அதில் தொடர்ந்து நின்னீங்க அப்படின்னா மரணம் கட்டாயம் உங்களுக்கு வந்துடும். திடீர் முடிவு வந்துடும். பாருங்க, உங்கள் முடிவை நீங்கள் நிதானம் பண்ணணும், ஆலோசனை பண்ணணும், திட்டமிடணும், தெய்வ சமூகத்தில் போராடி ஜெபிக்கணும். இதை நீங்கள் கட்டாயம் செய்யணும். அப்படி செஞ்சாதான் உங்களிலிருந்து விடுதலை பெற முடியும். பாருங்க, 22வது வசனம். இப்பொழுது நீங்கள் பாவத்தின் நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமை ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். முடிவோ நித்திய ஜீவன். சும்மா நான் என்னை பொறுத்தவரையில் முதல்ல உங்களுடைய ஜீவன் ப்ரெஷியஸாக இருக்குது. அது நித்திய ஜீவனுக்கு போக வேணும். நீங்கள் வீட்டில் உங்கள் கணவரை, உங்கள் மனைவியை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் மருமகளை, மருமகனை இப்படியே நோண்டிகிட்டே இருக்கக்கூடாது. என்ன நடந்தாலும் கர்த்தர் கைவிட மாட்டார். அவங்க நம்மளை குற்றப்படுத்துகிற மாதிரி ஒரு செயலை செய்யவே கூடாது. அது நல்லதே கிடையாது. ஏன்னா அவங்க விடுதலையாக்கப்பட்ட தேவனுக்கு அடிமையாய் வாழணும்னு சொல்லி அவங்களுக்கு எப்போ விரும்புகிறாங்களோ அந்த உடைய விளைவு தான் அந்த ஒவ்வொரு காரிய கட்டங்களும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நித்திய ஜீவனை நான் பெறணும். என் பயணத்தின் முடிவு நித்திய ஜீவனாக இருக்கணும். நித்திய ஜீவனை நான் உண்மையாகவே பெறுவேன். நான் உண்மையாகவே அந்த நித்திய ஜீவனுக்காக ஏங்குகிறேன். கர்த்தருடைய உயிர் தெளிந்த சரீரமாய் என் சரீரம் மாற ஒப்பு கொடுக்கிறேன். இந்த கண்களில் அவர் ஒளி இருக்கணும். இந்த வார்த்தையில் அவர் வல்லமை வெளிப்படணும். இந்த செவிகள் அவர் சத்தத்தை கேட்கணும். என்னுடைய மைண்டுக்குள்ளே கர்த்தர் வரணும். என் ஹார்ட்டுக்குள்ளே நானும் அவரும் வாழணும். அப்போது உங்கள் வாழ்க்கையில் இப்படி ஒப்பு கொடுக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கவலை, கண்ணீர், வேதனை, பாடு, நிர்பந்தமான ஒரு நிலைமை, தத்தளிப்பின் பாத்திரம் எல்லாம் பெயரும். உங்களுக்குள்ள நித்திய ஜீவனை அவர் தருவார். நித்திய ஜீவனை தருவார். உயிர் தெளிந்த மகிமையின் சரீரத்தை நம்ம அப்படியாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். 23வது வசனம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால்
உண்டான நித்திய ஜீவன். அன்பானவர்களே, இது ஒரு நல்ல ஒரு அறிக்கை. 2 எஜமான்கள் இருக்கிறார்கள். ஒன்று பாவம், மற்றொன்று தேவன். ரெண்டு எஜமான் தலைவர் நிற்கிறாங்க. பாவம் என்கிற எஜமான், அதாவது பாவத்திலிருந்து விடுதலையான ஒரு எஜமான். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். இப்போ பாவமும் தேவனும் ஒன்றா இணைய முடியாது. அதில் பணமும் கிருபையும் ஒன்றா இணைய முடியாது. மரணமும் நித்திய ஜீவனும் ஒன்றா இணைய முடியாது. ஒரு மனுஷன்ல நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது. இயேசு உண்டாயிருக்கிறார். நமக்குள்ள நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது. நம்மளுடைய ஹோப்பெல்லாம் பரலோகம் போகிறதா நம்மளுடைய சாய்ஸாக இருக்குது. அப்போது ஒரு மனுஷனில் நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது. அவரே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அது நித்திய ஜீவன் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. என் தேவன் நல்லவர், என் தேவன் வல்லமையானவர், என் தேவன் அற்புத சாட்சியானவர். இயேசுவே, நீர் அப்படியாய் மாற்றும், அப்படியாய் மாற்றும், அப்படியாய் மாற்றும். அந்த நித்திய ஜீவனாகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்குள் வந்து எங்களை பிளஸ் பண்ணி நாங்கள் சாப்பிடுகிற ஆகாரம் எதுவாக இருந்தாலும் அதை ஆசீர்வதிங்கப்பா, அதை ஆசீர்வதிங்கப்பா. கேளுங்க, அதை ஆசீர்வதிங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அப்போ இந்த நித்திய ஜீவன் தான் நமக்குள்ள வந்திருக்கிறாருன்னா அவர் எப்பவும் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அவர் விலகிற மாதிரி காரியம் செய்யக்கூடாது. மரணத்துக்கு ஏதுவான காரியம் செய்யக்கூடாது. அப்போ நித்திய ஜீவன் பெற்றிருக்கிறீங்களா? இது ரொம்ப ஈஸியாக பெற முடியுமா? இது ரொம்ப கஷ்டமான காரியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நித்திய ஜீவன் பெறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, எப்பவுமே நம்ம யாருக்காக வாழ்கிறோம் ஒரு 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 ஸ்டைல் தெரியணும். யாருக்காக வாழ்கிறோம், யாருக்காக உலகத்தில் இருக்கிறோம், யார் நம்மளை நடத்துகிறா, யார் நம்மளை போஷிக்கிறா, யார் நமக்கு ஒவ்வொரு நாளும் தேவையை சந்திக்கிறா. அது யார் கூட வாழ்கிறோமோ அவருக்கு பணம் கொடுத்து நம்ம சம்பளத்தை கொண்டு போய் கொடுத்து, எனக்கு இந்த சமாதானத்தை தாங்க, எனக்கு இந்த ஜீவனை தாங்க, எனக்கு இந்த காரியத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க முடியாது. இலவசமாய் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார், இலவசமாய் கொடுத்திருக்கிறார். பாவ செயல்கள் செய்கிறவங்க மரிச்சு போகிறாங்க. பாவம் செய்யாதவங்க கர்த்தருக்குள் நித்திய ஜீவனை பெற்று பரலோகம் போக ரெடி ஆகுறாங்க. அப்போது மரணமாகிய நரகம் எப்படி வருது? பாவம் செய்ய 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 செய்ய, அநியாயம் பண்ண 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 வருது அந்த மரணம். அப்போது தெய்வ கிருபையினால நம்ம இலவசமாக அருளப்பட்ட இந்த வழிநடத்தலை, இந்த தாழ்மையை, இந்த பொறுமையை, இந்த வைராக்கியத்தை நீங்கள் அப்படியே பெற்றுக்கொள்ளணும், அப்படியே பெற்றுக்கொள்ளணும், அப்படியே பெற்றுக்கொள்ளணும், அப்படியே பெற்றுக்கொள்ளணும். அபலஷதனமா ரபலஷதனமா ரபலக்க ரபலபரபா ரபக்கபா 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 ஷபக்கபா. அப்படி ஜோமணி பெறணும். அப்பா அப்பா எனக்கு அந்த கிருபையை தாங்க அப்படின்னு கேட்டு பெறணும். இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு நீதி உண்டாகும், பரிசுத்தமாக வாழ்வோம், நீதி வரும். சொல்லுங்கள், ஏசப்பா உங்களால் எனக்கு நீதி வரும். உங்கள் பேரை சொல்லி கூப்பிட்டு தவற்றெல்லாம் எடுத்து போட்டுட்டு நீதியாக பரிசுத்தமாக வாழ உங்களால் வைக்க முடியும். நான் இன்னைக்கு கீழ்ப்படுகிறேன்,
உங்களுடைய சட்டத்திட்டங்களுக்கு, வேதத்தில் கூறிய அறிவுரைகளுக்கு அப்பா என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை கீழ்ப்படுத்துகிறேன். இயேசுவே என்னை கீழ்ப்படுத்துகிறேன். ரீமா ரகபா தூதரபா கபா தூதரபா கபா ஷதனமல்லா கரபா. ஆவியானவரே, இன்னைக்கு மரணத்தின் வாசலை எட்டி கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் அந்த மரணத்தின் வாசல் பூட்டப்படுவதாக. இவர்கள் கிருபையாய் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு ஈவோடு நடக்கக்கூடிய ஒரு கிருபையை கொடுப்பீராக. ஆவியானவர் தாமே இந்த நிமிடத்திலிருந்து மகிமைப்படுவீராக. இமரசத்தனமலா அதரபல ஷதரபா ருபல கரபரபா ரிபா கரபா ஷத்தனமலபா. பரிசுத்த ஆவியானவர் கரத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுக்கு நிலை பேர் வரும், உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாகும். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இந்த மார்க்கு ரோமர் 6வது அதிகாரத்தை இன்றைக்கு நாம் ஃபினிஷ் பண்ணும்படியாய் கிருபை கொடுத்தார். இது தேவனுடைய கிருபை தான். ஆகவே இன்னும் 2 வாரங்கள் கழித்து திரும்ப பார்க்கும்போது மார்க்கு 7வது அதிகாரத்தை பார்க்க போகிறோம். இன்றைக்கு நம்ம ஒரு சில காரியங்களுக்காய் ஒரு 5 நிமிடம் ஜெபிக்கலாம். சொல்லுங்களேன். நாங்கள் குடும்பமாய் வாழ்ந்து உமது கட்டளைகளின் படி நடந்து உங்கள் வழியை நாங்கள் காத்துக்கொள்வோம். சொல்லுங்கள், நாங்கள் குடும்பமாக வாழ்ந்து உங்கள் கட்டளைகளில் நடந்து நாங்கள் உங்கள் வழியை கை கொள்ளுவோம், உங்கள் வழியை கை கொள்ளுவோம். இப்படி ஒரு அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, நான் இன்னைக்கு ராஜா, ஆண்டவரே, உங்கள் விசுவாச பாதையில் தேவ பக்தியின் வழியாக நான் நடப்பேன். நீங்கள் காண்பிக்கிற அந்த விசுவாச பாதையில் பக்தியோடு நடப்பேன் அப்படின்னு சொல்லுங்கள். பக்தியோடு நடப்பேன். நானும் என் முழு குடும்பமும் அதற்காக என்னை அர்ப்பணிக்கிறேன். என் கணவனை ஒப்பு கொடுக்கிறேன், என் மனைவியை ஒப்பு கொடுக்கிறேன், என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். நாங்கள் முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா, முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எஸ்ஐயா, உங்கள் கையில் எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிற ராஜா. இவ்வளவு நாளும் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் ஒரு முரட்டாட்டம் இருந்தது ஆண்டவரே, தேவனே, எங்களை நீர் விடுவியும் அப்பா. நாங்கள் உங்கள் கட்டளைக்கு அப்படியே அப்பா எங்களை ஒப்பு கொடுக்க எங்களை இப்போ ப்ளஸ் பண்ணுங்கப்பா, எங்களை விடுதலையாக்குங்கப்பா. நாங்கள் முழு குடும்பமாக நாங்கள் அப்பா எல்லாவற்றிற்கும் விலகி ஒரு பரிசுத்த வாழ்க்கை நாங்கள் வாழ்வோம் ஆண்டவரே. ரீபலா ஷதரபா. ஆண்டவரே, இன்னைக்கு அறிக்கை செய்கிற எங்கள் குடும்பத்தில் அற்புதம் நடப்பதாக. இயேசுவே, ரீபலா ஷதரபா. எனக்கு கொடுத்த எதையும் என் குடும்பத்தில் யாரையும் நான் இழந்து போக மாட்டேன். பிசாசுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன். விபத்து நாசமோசங்களுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன். எனக்கு கொடுத்த என் குடும்பத்தை எல்லாரையும் உங்கள் ரத்த கோட்டைகளை மூடுறதுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவே ரீபலா ஷதரபா. என் வேலையை, என் தொழிலை, என் நிறுவனத்தை, என் அலுவலகத்தை முதலீடு செய்திருக்கிறத, வியாபாரம் நஷ்டமாக போகிறத, ஆண்டவரை உழைக்க முடியாமல் நிற்கிறத, இயேசுவே, என்னுடைய பயணத்தை, என்னுடைய வாகனத்தை எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே முத்தரிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே, ஜீசஸ், இயேசுவின் கல்வாரி ரத்தத்தினால முத்தரிக்கிறேன். அப்படி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நீர் எங்களோடு இருக்கிறீரப்பா, எங்களை ஆட்கொண்டு இருக்கிறீரப்பா. ரூபலா ஷதரபா ரபூதனமா ஷதரபா. பிசாசின் கரத்தில் இருந்து எங்களை விடுதலை ஆக்கும் ஆண்டவரே. இன்றைக்கு தெய்வ அன்பினால், தெய்வ பயத்தினால், பரிசுத்தத்தினால் என் குடும்பத்தை, சந்ததியை ஆண்டவரே உமது நாமத்தினாலே நீர் முத்திரைப்பாயிராக. ஆண்டவரே, தாழ்மை உள்ளே வருவதாக, எளிமை உள்ளே வருவதாக, அப்பா தெய்வ பயம் உள்ளே வருவதாக, பகுத்தறிவு வருவதாக, ஊழிய தாகம் வருவதாக. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா கட்டிப்பட்ட கயிர்களை எல்லாம் கட்டவிழ்க்கிறோம் ஆண்டவரே. ரபலபரபல ஷதரபலபா ரபதரபல ஷதரபலபா ரபதரபல ஷதரபலபா ரபுதரபல கரபலபா ரீபதரபல கரபலபா
ரபுதனமலக்கரவலவா. பரிசுத்தப்படுத்தும், 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 பரிசுத்தப்படுத்தும். இந்த இணைந்திருக்கிற எல்லாரையும் பரிசுத்தப்படுத்தும். இவங்க வாழணும், இவங்க வாழ்ந்து நிற்கணும். ரிமலக்கதனமல ஷதனமலவா. என் வீட்டின் எல்லை முழுவதும் ரத்தம் தெளிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் தெளிக்கிறேன். உமது ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தினாலே. உமது அற்புதத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன், இயேசுவே, 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 இயேசுவே. பிதாவே, என் வாழ்க்கையை விடுதலையாக்க, என் குடும்பத்தின் பாதுகாப்புக்காக இயேசுவின் ரத்தத்தை தெளித்து ரிபலபலபல ஷதரவலபாபா ரீதனமலவா தரவலக்கரவா ரூபதனமலக்கரவலபா ரூரபல ஷதரவலபாபா. வேலி அடைத்து கொள்ளுங்க உங்களையும் உங்கள் குடும்பத்தையும். ரிமலபரவல ஷதனமலபரபாபா. ஆண்டவரே, என் தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. எனக்கும் என் குடும்பத்துக்கும் விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். இயேசுவின் நாமத்தினாலே அது வாய்க்காது. பொல்லாத பிசாசு தொட முடியாது, மண் கண்கள் தொட முடியாது, அசுத்தாவிகள் தொட முடியாது, இருளின் ஆவிகள் உள்ளே வர முடியாது. என் வீட்டுக்குள்ள துதியின் சத்தம், அன்பின் தெய்வ சத்தம், பரிசுத்தாவியின் வல்லமை. அதுனமலக்கரபதுரபா ரீதனமலக்கரபலபா ரபிதனமலக்கரபா. கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வதால் நிமரத்தனமலபா ரிக்கரமலபா. நாங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருப்போம் என்று சொல்லுங்க. நாங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருப்போம். கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் செய்கிறார். நாங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருப்போம். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள். ரூமாராக்கா சத்தானா கரோதராபா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்கள் ஜபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. பிசாசின் கிரிகள் அழிந்து போவதாக, பொல்லாத வல்லமைகள் விலகி போவதாக. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை பலப்படுத்தி இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஜபத்தினாலும் துதியினாலும் பாடல்களினாலும் ஆராதனையினாலும் இந்த சரீரத்தை நிரப்புங்கள். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம். நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம். உம்மில் மகிழ்கிறேன், நான் என்னை மறக்கின்றேன். உம்மில் மகிழ்கிறேன், நான் என்னை மறக்கிறேன். ரீதன்மாரத ரதனோ, ரீதன்மான ராதனமோ, உரதான ராதனமோ, ரீதனான ராதனமோ, ரதுனா ரதானனரு. ஹல்லேலூயா. ராதான ராதனமு, ஹல்லேலூயா. ரிபாதன் மாரதனு. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்தரே, உமக்கு நன்றி, உமக்கு மகிமை, உமக்கு கணம். தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா. நீர் எங்களோடு கூட இரும், எங்களை ஆசீர்வதியும், எங்களை பலப்படுத்தும். ஏசப்பாவின் திருக்கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. மீண்டும் 2 வாரம் கழித்து பார்க்கலாம். அதுவரை உங்களோடு கூட கர்த்தர் இருப்பாராக.